ரப்பர் மரத்துலேருந்து வடிஞ்சு வர பிசின் மாதிரி பாதாம் மரத்துலேருந்து வடிஞ்சு வர்றது தான் இந்த பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இதை நல்லா தண்ணியில் ஓவர் நைட்டு ஊற வச்சிங்கன்னா நிறைய பொதும்பி வரும். ஒரு 2 பீஸ் ஊற வச்சாலே ஒரு கிண்ணம் நிறையா வந்துடும். ஊற வச்ச பாதாம் பிசினை 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 4 வகையான நட்ஸு சேர்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரியெல்லாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிறணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் கூடயே நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பிசினையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் துவிக்கிறேன். ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்து கூட சாப்பிட்லாம். நம்ம அடுப்பே இல்லாமல் செஞ்ச பாதாம் பிசின் பாயாசம் தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஐஸ் சேர்த்து கூட சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட நட்ஸ் மில்க் மாதிரியே தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.